Alhamdulillah, assalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சுஹாபாக்கள், தாபியுகள், தபுஉ தாபியுகள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சையீத்மார்களே, மதிப்பிற்குரிய உஸ்தாதுமார்களே, இந்த மகத்தான நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த சங்கையான ஸ்தாபனத்திலே பயிலக்கூடிய மாணவ செல்வங்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை கபூல் செய்து அருள் புரிவானாக. தமிழகத்தினுடைய தலைமை காலியாக சுமார் 40 வருடங்கள் தன்னலமற்ற சேவையாற்றிய ஒரு மாபெரும் ஆளுமைதான் நேற்றைய தினம் வஃபாத்தான மௌலானா முஃப்தி டாக்டர் ஸலாஹுத்தீன் அய்யூபி அல் அஸ்ஹரி அவர்கள். அவர்களை குறித்து சொல்வதாக இருந்தால் ஏராளமான விசேஷணங்களை, சிறப்புகளை நாம் அவர்கள் குறித்து சொல்லலாம். அந்த அளவிற்கு கல்வியிலாகட்டும், சேவையிலாகட்டும், அனைத்து துறைகளிலுமே தேர்வு பெற்ற ஒரு மகத்தான ஆளுமைதான் அவர்கள். அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியிலே 4 வருடங்கள் பயின்று, அதுபோன்று பல்வேறு யூனிவர்சிட்டிகளிலே எம்ஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி அடக்கம் ஏராளமான கல்விகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். மட்டுமல்ல, நம்முடைய உலமாக்கள் மீது, ஆலிமீன்கள் மீது அளவு கடந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டவர்கள். தீனுக்காக, இந்த மார்க்கத்தின் எழுச்சிக்காக வேண்டி ஏராளமான செய்வைகளை யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் அஞ்சாமல், எதற்கும் பதறாமல் சொல்லக்கூடியவர்கள். அந்த அளவிற்கு துணிச்சலை காட்டக்கூடியவர்கள் தான் நேற்று மரணமடைந்த நம்முடைய சீஃப் காலி அவர்கள். நம்முடைய முஹிம்மாத் ஸ்தாபனத்தின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள். நம்முடைய அஹ்சனி உஸ்தாத் அவர்கள் ஒரு தடவை இந்த ஸ்தாபனத்தினுடைய உருசுக்காக, பட்டமளிப்பு விழாவுக்காக அவர்களை சந்தித்து அழைத்தார்கள். அவர்கள் இங்கே வருவதற்கு ரொம்பவும் ஆசை கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர இயலவில்லை. இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது, உஸ்தாதுமார்கள் மீது, இந்த ஸ்தாபனத்தின் மீது அந்த அளவிற்கு சிநேகத்தை, அன்பை செலுத்திய ஒரு மகான் தான் நேற்றைய தினம் நம்மிடமிருந்து விடை பெற்ற சீஃப் காலி அவர்கள். கழிந்த வருடம் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. கௌரவிப்பு விழா, ஆதரிக்கல் சடங்கு நடைபெற்றது. இந்த ஆதரிக்கல் சடங்கை நடத்தியவர்கள் சென்னை ஜமாஅத்துல் உலமா. அதனுடைய சீஃப் கெஸ்டாக வந்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்தியன் கிராண்ட் முஃப்தி சுல்தானுல் உலமா ஏபி அபூபக்கர் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள். அவர்கள்தான் சீஃப் காலிக்கு அந்த ஆதரிக்கல் சடங்கில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார்கள். நாம் பார்க்கிறோம், அந்த அளவிற்கு மிக ஒரு மகத்தான ஒரு மனிதர் தான் நம்முடைய சீஃப் காலி அவர்கள். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவர்கள் நினைத்தால் மிக ஆடம்பரமாக வாழ முடியும். ஏனென்று சொன்னால், அரசாங்கம் சீஃப் காலியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு வீடு வழங்கியது, மாத ஊதியம் வழங்கியது, கார் வழங்கியது, அவர்களுக்கென்று தனி ஒரு இடத்தை, ஒரு தலைமை அலுவலகத்தை கொடுத்தது. எதுவுமே வேண்டாம் என்று சொன்னவர்கள் சீஃப் காலி அவர்கள்.
சம்பளம்னா நீங்கள் நினைக்க மாறிக்கூடிய சம்பளம் அல்ல, நிறைய ஆயிரக்கணக்கான சம்பளம். மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் அவர்கள் வாழ வைப்பதற்கு ஒவ்வொரு நபர்களும் ஆசைப்படக்கூடியதை எல்லாம் திறந்துவிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். நிறைய படிச்சிருக்கிறாங்க. சென்னை நியூ காலேஜிலே அவர்கள் ப்ரொஃபஸராக நீண்ட காலம் அவர்கள் சேவையாற்றி இருக்கிறார்கள். அவங்களுக்கு தமிழ் தெரியும், அரபி தெரியும், உருது தெரியும், ஃபார்சி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஏராளமான லாங்குவேஜ் அவர்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அழகாக கைகாரியம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான நபர் தான் அவங்க. ஆனால் எதையுமே தனக்கு தெரியும் என்று அவர்கள் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். அவருடைய முன்னோர்கள், அவருடைய தந்தை, அவருடைய பாட்டனார், இவர்கள் அனைத்து நபர்களுமே ஒரு பாரம்பரிய மார்க்க சேவைக்காக தங்களை ஈடுபடுத்திய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் பார்க்கிறோம், அவங்க திருக்குர்ஆனுக்கு உருதுவில் ஏராளமான விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க. திருக்குர்ஆனை உருது மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோன்று மதரசாக்களை நிறுவி மக்களுக்கு மார்க்க கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தலைமை சீஃப் காலி. அந்த காலி அவர்களுக்கு நம்முடைய காசர்கோட்டிலே ஒரு மகத்தான ஸ்தாபனத்திலே நாம் அஹ்தலியா திக்ருகள் ஓதி, மஹதரத்துல் பத்ரியா ஓதி, எல்லாம் ஓதி அவர்களுக்காக நாம் துவா செய்ய காத்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள், சாதாரணமான மனிதர் அல்ல. இப்படி ஏராளமான சேவைகளை செய்த ஒரு மகத்தான ஆளுமைதான் அவர்கள். தமிழ்நாட்டில் பிறை அறிவிப்பை அறிவிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். அவர்கள் அறிவிக்காமல் வேறு யார் அறிவித்தாலும் மக்கள் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சீஃப் காலி அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னா எடுத்துக்குவாங்க. அந்த அளவிற்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மகத்தான நபர் தான் அவங்க. இன்னைக்கு பார்க்குறோம், அவங்க இருக்கக்கூடிய இடங்கிறது ஒரு சாதாரணமான இடம், எளிமையான இடம். ஒரு தரையில் உட்கார்ந்துருப்பாங்க, காலை முதல் மாலை வரைக்கும் மக்களுக்கு சேவையாற்றுவாங்க. எந்த காசும் வாங்க மாட்டாங்க, எந்த பணத்தையும் வாங்க மாட்டாங்க, மக்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சாதாரண ஆட்டோவில் வருவாங்க நிகழ்ச்சிக்கு. தான் மிகப்பெரிய ஒரு தலைமை காலி என்று கூட காட்டிக்கொள்ளாமல் எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அந்த மகான் அவர்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புரிந்து கொள்வானாக, அவருடைய கபரை வெளிச்சமாக்குவானாக. அந்த மகத்தான மனிதருக்காக இந்த முஹிம்மாத்திலே ஒரு நேவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கு நான் மகத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய முத்தாலிம்களுக்கு மத்தியிலே, இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மஜ்லிஸிலே அவர்களை குறித்து பேசுவதற்கும் அவர்களை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் நல்வாய்ப்பை தந்த முஹிம்மாத்தினுடைய ஸ்தாபனத்திற்கு ஆயிரம் நன்றிகளை நான் அறிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் நாம் அதே போன்று அமைத்து கொள்ள வேண்டும். நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய சிறு வயதில் தொடங்கின படிப்பு, கல்வி, எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொண்டாங்க. மக்களுக்கு அதுதான் தேவை. அந்த கல்வியின் மூலமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உயர்ந்த அந்தஸ்திலே வைப்பான். அந்த உயர்ந்த அந்தஸ்திலே நாம் வைக்குகிற போது நமக்கு தவாலு இருந்தால், பணிவு இருந்தால் இன்னும் அல்லாஹு நம்மை உயர்த்துவான். அதனுடைய அடையாளம்தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த மகத்தான நினைவேந்தல் நிகழ்ச்சி. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அங்கீகரிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.